வெல்கம், வெல்கம், வெல்கம். ஆரம்பத்தில் ஒரு அருமையான ஒரு மெசேஜ். மமிதா பைஜு அனுப்பிச்சிருக்காங்களா? இல்ல. நாளே 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 என்று இன்றே இழகாதே. இவன் தாங்க ரோமியோ. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? நித்யகுமார்க்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அக்கா ஐ லைக் யுவர் வே ஆஃப் ஸ்பீக்கிங் எக்ஸ்பிரசிவ்லி. வில் யூ டெல் ஹவு டு டூ திஸ் ஆம்? சத்தியமா தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன அதுக்கு தம்ப்நெயில் வைக்கணும்னு. யூடியூப் ஷார்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியாது, அதுவே சூஸ் பண்ணிக்கோ. அதுல என்னோட ஷார்ட்ஸோட தம்ப்நெயில்லாம் பார்த்தா தான் இருக்கு, ஒண்ணு கூட மூஞ்சி நார்மலாவே இல்ல. நீலவானில் முழு நிலவு முகிழ்ந்தது போன்று வட்ட முகத்தில் ஒரு பொட்டு வைத்தால் இன்னும் அழகாக இருக்கும் மகளே. ஸ்மார்ட் கேர்ள் யூ ஆர், பட் there is a meaning in our rituals, so give respect to that also. You will have to respect my choice of not following. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் waste of time. I am telling you, don't waste your time watching my videos. Do some better job. Don't waste your time commenting on this. வெல்கம் டு சாட்டர்டே. வெல்கம், வெல்கம், வெல்கம். ஆரம்பத்தில் ஒரு அருமையான ஒரு மெசேஜ். என்ன தெரியுமா? மமிதா பைஜு அனுப்பிச்சிருக்காங்களா? இல்ல. மமிதா அஃபீஷியல்னு சொல்லிட்டு வந்திருக்குது. பரவாயில்ல. ஆனந்தி இஸ் அமேசிங் அண்ட் கில்லிங் மீயா. வாவ், தேங்க் யூ. பட் இது எந்த மமிதான்னு தெரியல. ஏதோ ஒரு மமிதா அனுப்பிச்சிருக்காங்க. பட் தேங்க் யூ so much. Thank you so much for telling me that I am amazing. பரவாயில்ல. அனிதா தேர்வு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க கேட்காத போல இருக்குது. நான் தான் அம்மனி சொன்னேன் நீங்க வந்தா ட்ரிப்பு போலாம்னு. அவனும் சொல்றான். சீக்கிரம் பிளான் பண்ணுங்க. லவ் யுவர் காம்போ கேர்ள்ஸ். ஆனந்தி ஐ ஹேவ் பிகம் யுவர் ஃபேன். எப்பவுமே ஆனா Half late you're reflecting my views in everything. Like all your answers. putting in a box, looking good. அன்பு, வன்முறை எல்லாமே. I don't know to put in words, but I have always felt the same. You're speaking my mind, girl. Kudos for being true to yourself. Oh, thank you so much. அனிதா, thank you so much. நீங்க தான் சொன்னீங்க ட்ரிப் போலான்னு. டெஃபினெட்லி பிளான் பண்றோம். ஒரே வெயிலா இருக்குதுங்க. எங்க வீட்டு விட்டு வெளில போறதுக்கே Hill station போலாம். ஆமா, எங்களுக்கு பிடிக்கும். அது ருமி இப்போ பிளான் பண்றா எல்லாத்தையும் தள்ளி விடலான்னு சொல்லிட்டு. ருமி நீ விட்டு விழேன். ரூமி யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. பூனைக்குட்டி. அவ கொஞ்ச நேரத்துல அவளே அப்பியரன்ஸ் கொடுப்பா. ஆமா. ஸோ என்னன்னா வி வில் டெஃபினெட்லி பிளான். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸில் ஏதாவது ஒரு ட்ராவல் கம்பெனி ஏதாவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ டெலஸ். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம். இல்லைன்னா அது எல்லாமே நம்மளே ஆர்கனைஸ் பண்ணணும்ல. யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா வி கேன் ஆக்சுவலி டூ இட். வி கேன் புல் ஆஃப். லெட்ஸ் கோ ஆன் அ ட்ரிப். ஆமா, சீக்கிரமா யாராச்சும் பார்த்து சொல்லுங்க. நல்ல ஹில் ஸ்டேஷன்ல குழு குழுன்னு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஜீவா ஆனந்த் அடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஜீவா ஆனந்த். ஆமா, விஜய் படத்தில் வருவார். அது ஜீவானந்தம். போதும். அம்மனி கால் ஷீட் ஃபுல்லா சாட்டர்டேக்கு தான் கொடுத்துருக்காங்க போல. அம்மனி லுக்கிங் கியூட்டா. Oh my god, Amani is even becoming cuter and cuter by the day. இழைச்சிட்டுங்களா? ஆமா, ஃபுல் கால் ஷீட் பிடிங்கி வச்சுட்டேன். வேலைக்கே அனுப்புறது இல்லை, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷ் மாதிரி நான் பிஹேவ் பண்ணிருக்கேன். எங்கேயும் போகக்கூடாது, எங்கே போகிறேன், காலையில் எங்கே வேலை இருக்குன்னு சொன்னேன். இங்கேருந்தே போ, 100-200 வீடியோஸ் எல்லாரும் இருக்கு, இதுக்கு வீடு வரைக்கும் போகிறேன் அப்படின்னா. ட்ரெஸ் எந்த எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் குண்டா இருக்கும்போது போட்டுருந்த துணியெல்லாம் உனக்கு பத்துமே அந்த மாதிரி சொல்லி நான் அவளை வந்து. ஆமா, ஏன் வந்து அழகாத்த கோழியாட்டு இருக்கிறனுங்க. ஆர்மி பிளிங்க் வர 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 சாட்டர்டே வீடியோ கன்சிஸ்டண்டா வருதாமா. Of course. So happy to end my Saturdays to start my Sunday with your video. Oh my god. Both Priyanka and Anandi are glowing. Not only on their faces but also in their words, thought and friendship. Oh my god, thank you so much. இவ்வளவு பாராட்டுகள் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. பூரிப்புல குண்டாயிட்டேன்னு என்ன பண்றது. பட் தேங்க் யூ ஸோ மச் ஆர்மி பிளிங்க். ஆர்மி பிளிங்க் உங்கள் பேர் என்னன்னு தெரியல. பட் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எங்களுடைய முகத்தையும் எங்களுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் இப்படி வந்து ரசித்து நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க. மீன்ஸ் a lot to us. ஆமாங்க, லவ் யூங்கோ. அடுத்தது சிந்து விக்கி. ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? ஆனால் என்ன நினைக்கிறீங்க போட்டுருக்கீங்க. பட் ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் நிறைய சயின்ஸ் படிக்கும்போது ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் ஏற்படுது. ஐ திங்க்னு இல்லை, ரிலிஜனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குமே டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ வெதர் ஐ எம் ரிலீஜியஸ் பர்சன் அப்படின்னா நாட் so far. But if you ask me whether I'm a spiritual person, I'm a spiritual being is what I feel. எனக்குள்ள இருக்க ஸ்பிரிட் நான் ரசிக்கிறேன். அண்ட் இந்த உலகத்தோட லைக் ஐ ஆம் த வேர்ல்ட்,
தி வேர்ல்ட் இஸ் மீ அந்த மாதிரி நினைக்கும்போது இட் ஃபீல்ஸ் ரியலி குட். நம்ம எல்லாருமே இஃப் வி கேன் பி இன் டச் வித் இட் ஸ்பிரிச்சுவல் திங் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஐ திங்க் இட் இஸ் அ பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். அது எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஐவ் சீன் ரிலீஜியஸ் பீப்புள் பீங் வெரி ஸ்பிரிச்சுவல், வெரி டிசிப்ளின்ட். நான் அதையும் பார்த்துருக்கேன். ஐ எம் நாட் ரிலீஜியஸ். ஆனால் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஹூ ஃபாலோ ரிலிஜன். அதை வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் when they do it அது செம்மையாக தான் இருக்குது. இவன் தாங்க ரோமியோ. ஆமாம். யா அடுத்த கேள்வி நீ தான் கேட்கணும். ஊன்னா அவனா படிச்சு சொல்லுவான். ரோமியோ கருப்பின் அழகா. அடுத்து வரடே அடுத்த கமெண்ட் படுறா. அத்வித் ஆத்ரேயா. ஏன் அக்கா, I have a small doubt. சொல்லுங்க. This might sound like a silly question. In my family, everyone has a habit of reading books and novels consistently. Oh, nice. But I don't. It's okay. I rarely manage to finish even 1 or 2 books a year. So I was wondering what kind of people genuinely enjoy reading and what drives them to read beyond just gaining knowledge or following stories. அது ஆக்சுவலி நீங்கள் என்ன கேட்குறத விட உங்கள் ஃபேமிலியிலே எல்லாருமே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாங்க. நீங்கள் அவங்க கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக தெரியும். பிகாஸ் யூர் லுக்கிங் அட் தெம், யூர் சீயிங் தெம் ஃபார் இயர்ஸ் இல்லையா? ஸோ அதனால் தே மைட் பி ஏபிள் டு கிவ் யூ அ பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன். பட் ஸ்டில் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா சேம்ங்க. எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய அப்பா புக்கு படிப்பார். பட் சின்ன வயசு நான் படிக்க மாட்டேன். எனக்குன்னு வாங்கி வச்சிருந்த புக்ஸ்லாம் டீனேஜில் படிக்கணும்னு நான் வாங்கி வச்சிருந்த புக்ஸ்லாம் வந்து நான்லாம் 20s தான் படித்தேன். ஸோ டைம் எடுத்தது ஃபார் மீ டு கெட் இன் டு ரீடிங். ஆனால் இட் ஹேப்பன்ஸ். இப்போ என்னோட அக்கா இருக்காங்க இல்லையா, எங்கள் அக்கா என்னைக்காக தான் படிப்பாங்க. ஆனால் படிக்கும்போது சில மாதிரி உட்காந்துருப்பாங்க. என்னால் அந்தளவுக்கு ரொம்ப நேரம் அப்படி உட்கார முடியாது. அன்லெஸ் அன்டில் என்ஜாய் தி புக் ஸோ மச். இல்லைன்னா நான் பிரேக் எடுத்து தான் பண்ணிட்டு வந்தால் நான் பண்ணுவேன். நான் கொஞ்சம் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். ஆனால் என்னோட அக்கா அப்படி கிடையாது. படித்தாங்கன்னா அவங்கள மாதிரி ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது. அந்தளவுக்கு ஷீ ரீட்ஸ். பட் அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ எனக்கு என்ன தோணுன்னா, அது ஒன்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அடிக்டிவ். அது வந்து யூ வில் ஹேவ் டு ஆனால் அது நடக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் நம்ம தாண்டி வர வேண்டியதாக இருக்கலாம். ஏன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வில் ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் இல்லை. லெட்ஸ் சே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது தானே அந்த ட்ராவல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரியான ட்ராவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு யூ கேன் ஆக்சுவலி டூ சம்திங் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரீடிங்குமே இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். வென் யூ ரீட் மல்டிபிள் புக்ஸ் அண்ட் தென் சடன்லி யூ அரைவ் அட் அ புக், வென் யூ ரீட் இட் யூர் லைக் சுற்றி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஜோன் ஒன்று வரும் இல்லை, அது ஆர் வென் இட் சேஞ்சஸ் சம்திங் விதின் யூ, அது வந்து இட் இஸ் அ வெரி அமேசிங் ஃபீலிங். இன்னொன்று என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இட்லியை சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, அந்த இட்லியை ரசித்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட் ரசித்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த இட்லி வந்து இட் இஸ் ஸோ மெமரபிள் அண்ட் தே வில் வாண்ட் டு கோ பேக் டு த இட்லி. இட்லி டேஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஓகே நைஸ், ஆனால் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி தான் எனக்கு அது தோணுது. அது எப்படி நம்ம ரசித்து பண்ணுறோமோ அப்போ வந்து இட் இஸ் நாட் ஒர்க், இட் இஸ் நாட் சம்திங் தட் யூ ஃபோர்ஸ் யூ செல்ஃப் டு டூ, பட் ராதர் சம்திங் தட் யூ லைக் டூயிங். இப்போ எனக்கு ரீசெண்ட் டேஸில் திடீர்னு எனக்கு வந்து ஃபிக்ஷன் மேலே ஒரு பயங்கர ஆர்வம் வர ஆரம்பிச்சிருக்கு. பால்கனியில் உட்காந்துருப்பேன், பக்கத்துலேயே டிராஃபிக் சிக்னல் தான் இருக்குது, பயங்கர சவுண்ட்ஸ் இருக்கும், நிறைய நடக்கும். ஆனால் நான் புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு இது எதுவுமே கேட்காது. அண்ட் நான் அப்போ எனக்கு அது முடிக்கும்போது அந்த ஏதோ ஒரு இல்யூஷன்லேருந்து வெளில வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேர் மை மைண்ட் இஸ் கட்டிங் ஆஃப், மை மைண்ட் இஸ் புட்டிங் அன் எஃபர்ட் டு கட் ஆஃப் எவ்ரி திங் இட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ. ஏன்னா அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அது உள்ளே எனக்கு ஒரு படம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்காது. இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம எல்லாருமே இல்யூஷனல் பீயிங்ஸ் தான். நம்ம இல்யூஷன் தான் இந்த வேர்ல்டு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறது நம்ம மைண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் அமேசிங். ஸோ அதுதான் நான் ரீட் பண்ணுறதுக்கான காரணம். யூ ஹேவ் டு செக் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் லெட் அஸ் நோ அவங்களுக்கு அப்படி என்ன அதில் பயங்கரமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு கூட ஒரு வேர்ட் சொன்னீங்கல்ல, பேய் கதை பிடிக்க ஆரம்பிச்சுன்னா பேய் கதையிலேருந்து ஆரம்பி அப்படியே புக்கு படிக்கிற பழக்கம் வந்துடும் அப்படின்ட்டு. அதேதான். நித்யகுமார்க்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அக்கா ஐ லைக் யுவர் வே ஆஃப் ஸ்பீக்கிங் எக்ஸ்பிரசிவ்லி. வில் யூ டெல் ஹவு டு டூ திஸ் ஆகும்? சத்தியமாக தெரியாது. நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் பண்ணுறேன். ஏன் தான் இருப்பேன் நான். என் மூஞ்சியில் வந்து எல்லா ரசமும் வந்து ஒழுகின்றே இருக்கும். ஏன்னா இப்படி சார் என்ன தெரியுமா பிரச்சனை, நான் எடுத்து இந்த வீடியோஸ்லாம் இருக்கி ஒழுகுதுன்றீங்களே, உனக்கு ரசம் பிடிக்குமே அப்புறம் என்ன. இது வேர்வை ரசம். ஸோ அதுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன இதுக்கு தம்ப்நெயில் வைக்கணும்னு. யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம சூஸ் பண்ண முடியாது, அதுவே சூஸ் பண்ணிக்கோ. அதில் என்னோட ஷார்ட்ஸோட தம்ப்நெயில்லாம் பார்த்தா இப்படியே தான் இருக்குது, ஒன்று கூட மூஞ்சி நார்மலாகவே இல்லை. ஸோ எனக்கு வந்து என் மூஞ்சி நார்மலாக இருந்தால் எப்படி இருக்குன்னே தெரியல. தூங்கும்போது கூட அப்படிதான் தூங்குவேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஜெனட்டிக்காகவே அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஸ்பேஷீஸ். ஸோ ப்ராப்ளி அதை டீச் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணும்போது இது கன்விக்ஷனோட பண்ணுறோன்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அதில் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். நான் அதுலேயுமே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அது வெரி வெரி சட்டில்.
ஐ ஹேவ் அ ஃப்ரெண்ட். அவன் வந்து எப்படின்னா ஒரு ₹1,00,00,000 பேங்க்ல கிரெடிட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரே மாரி தான் சொல்லுவாங்க. ₹1,00,00,000 லாஸ் ஆயிடுச்சுங்கிறது ஒரே மாரி தான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிரஷன் தான். நமக்கு தான் ஜட்ஜே பண்ணணும். இப்ப சந்தோஷமா இருக்காரோ, சோகமா இருக்காரோ அந்த மாரி தான். ஸோ ஐ திங்க் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன். சிவா அடிச்சுக்கோ. சிவா அந்த அடி இல்ல. சிவா ஷினி. ஷினி. சிவாஷினி. ஓ! என்னுடன் சேர்ந்து விட்டாய் அல்லவா? அப்படிதான் நீ படிப்பாய். கேன் யூ ஷேர் யுவர் ஜர்னலிங் ப்ராசஸ்? அப்படின்னு சிவா வெரி இன்கன்சிஸ்டன்ட் பீயிங் திஸ் ஒன் இஸ் ஓகே. பட் ஐ எம் டெல்லிங் யூ ஜர்னலிங் வந்து இட் இஸ் வண்டர்ஸ். ஆக்சுவலி ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மாத்தணும்னு நெனைக்கிறோம்னா, முதல்ல அத நம்ம பண்றோங்கிற அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அப்பதான் வந்து மாத்தவே முடியும். ஜர்னலிங் டஸ் எக்ஸாக்ட்லி தட். இப்ப நம்ம சுத்தி இருக்கவங்க ஏதோ ஒண்ணு பண்ணும்போது குறை சொல்லணும்னா நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணும்போது அது குறை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்காக டைம் எடுத்து நம்ம திட்ட முடியாதுல்ல. கண்ணாடிய பார்த்து, "ஏய் பைத்தியமா நீ ஏன் இப்படி பண்ண?" அந்த மாரி நம்ம கேட்க முடியாது. ஜர்னலிங் அது பண்ண முடியும். நம்ம திட்டணுமா திட்டிக்கலாம். நம்ம கோவத்த எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அது நாளைக்கு ஒரு ரிக்ரெட்டா மாறுறதுக்கு முன்னாடியே வி கேன் ஆக்ட் அப்பான் இட். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ்லாம் வந்து நமக்கு ஜர்னலிங்ல கிடைக்குது. ஐ திங்க் அதனால தான் எனக்கு ஜர்னலிங் பிடிச்சிருக்கு. ஆனா அது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. நல்ல விஷயத்துக்கு நம்ம உடம்பு உடனே பண்ணணும் அப்படிலாம் நம்ம பிரெயின் கேட்காது. அதுக்கு பதிலா ஏன் கட்டாங்கல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு பதிலா நான் ஏன் பூனைங்களோட விளையாடக்கூடாது அப்படின்னு கேட்கும். அதுக்கு பதிலா வந்து ஏன் பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கும். கேட்கும். ஸோ அதனால இப்ப வேற பலாப்பழம் சீசன். ஸோ அதனால பலாப்பழம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதா இருக்கு. இளநீ குடிக்க வேண்டியதா இருக்கு. மாம்பழம் சாப்பிட வேண்டியதா இருக்கு. அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு நடுவுல ஜர்னலிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது என் மைண்ட் யோசிக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் நான் ஒரு லாங் கேப் விடாம ஐ அம் கமிங் பேக் டு ஜர்னலிங் பிகாஸ் இட் இஸ் ஹெல்பிங் மீ. அது எனக்கு தெரியுது. அதனால அதை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் பிரியங்கா அது பண்ணுவாங்க. நான் அது வந்து எனக்கு பிரியங்கா பண்ணத பார்க்க ரொம்ப பிடிக்கும். நைட் ஆனா ஒரு பேனாவையும் நோட்டையும் எடுத்து வச்சுட்டு இப்படி உட்காந்துப்பா. இப்படி பாப்பா, அப்படி பாப்பா, இப்படி பாப்பா எழுதுவா, அப்படி பாப்பா, இப்படி பாப்பா, இப்படி எழுதுவா. அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஷி இஸ் இன் ஹர் ஓன் மைண்ட் இல்ல. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்ப்பதற்கு. காலையில எந்திரிச்சதுமே வந்து மேடம் வந்து எதையும் பார்க்காம ஃபோனெல்லாம் எடுக்காம நேரா போய் எழுத ஆரம்பிச்சுருவா. ஆமா. அந்த மார்னிங் பேஜஸ்ன்னு ஒண்ணு. ஆர்டிஸ்ட் வேன்னு சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்ல வந்து ஜூலியா கேமரன் சொல்லியிருப்பாங்க. அத தாண்டி நான் இன்னும் போல. ஏன்னா இது ஒழுங்கா பண்ணிட்டு தான் போணும்னு நெனச்சேன். ஸோ அதுல வந்து அவங்க மார்னிங் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னத்தையாவது எழுது. எதுவுமே எழுத தோணலையா? எழுத தோணலைன்னா எழுது 3 பேஜுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம கீழ இருக்க அந்த ஜங்க்லாம் இருக்கும்ல மண்டைக்குள்ள. அது எல்லாத்தையும் துப்பிட்டு வி கேன் ஹேவ் அன் என்டையர் பிளாங்க் ஷீட் ஃபார் தி டே. ஸோ அது வந்து இட் ரியலி ஹெல்ப்ஸ் டு பி கிரியேட்டிவ். அதனால வந்து மார்னிங் பேஜஸ் ரியலி ஹெல்ப்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா. அது நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். காலைல எந்திரிச்சு ஃபோன பார்க்காம இருந்தோம்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் பார்த்தேன். அத அவ பார்க்கல. ஏன்னா அவ தூங்கிட்டு இருந்தா. ஞானசேகரன் தங்கராஜ். ஞானசேகரன் தங்கராஜ் வணக்கம். சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? இருங்க நான் படிச்சு போட்டுங்களா? போடுங்க. நீல வானில் முழு நில இது நான் வந்து நார்மல் பிரியங்கா வாய்ஸ்லயே படிக்கிறேன். வந்துரும். இருளி நீலவானில் முழு நிலவு முகிழ்ந்தது போன்று வட்ட முகத்தில் ஒரு பொட்டு வைத்தால் இன்னும் அழகாக இருக்கும் மகளே, நம் மண்ணின் மாண்பு தொடர்ந்திட வேண்டும் திருமகளே அப்படின்னு சொல்லி போட்டு ஞானசேகரன் தங்கராஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நீங்க எழுதியிருக்கிற தமிழ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ உங்களுக்கு இது அழகா இருக்கும்னு எனக்கு தோணுது இல்லையா? அந்த ரசனை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அது எனக்கு பிடிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எனக்கு பெருசா அது பிடிக்காதுங்க. அண்ட் வந்து ஒரு கலாச்சாரத்த எப்பவுமே பெண்களோட நெத்தியிலயும், அதுக்கப்புறம் கழுத்துலயும், அதுக்கப்புறம் கால்ல விரல்கள்லயும், மெட்டிலயும் இந்த மாதிரி வந்து வச்சு அ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்னு எதுவுமே தெரியாம, அவங்க மேல ஒரு விஷயத்த திணிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ ஒரு சில பெண்கள் அவங்களா விருப்பப்பட்டு நல்லா பொட்டு வச்சு, புடவை கட்டி வரும்போது எனக்கு பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம அத பண்ணும்போது எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து எனக்கு தோணுனா நான் பண்ணுவேன். தோணலைன்னா நான் பண்ண மாட்டேன். இந்த ஜெண்டர்னால நான் இது இப்படி இருக்கணும். நான் இந்த ஊர்ல பொறந்ததுனால நான் இத பண்ணணும். நான் இந்த மொழி பேசுறதுனால என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எனக்கு தோதுவா இருக்கா? அதுல எனக்கு விருப்பம் இருக்காங்கிறது என்னுடைய பிரையாரிட்டி. ஏன்னா எனக்கு ஒரு லைஃப் தாங்க கிடைச்சிருக்கு. மரியு கேம் மாரி ஒவ்வொரு தடவையும் செத்ததுக்கு அப்புறம் 3 லைஃப்லாம் எனக்கு இல்ல. 1 லைஃப் தான் இருக்கு. அந்த ஒரு லைஃப் நான் எனக்கு புடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுல வந்து இந்த பொட்டு அப்படிங்கிறதுல இன்னொரு எனக்கு மாற்று கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சமுதாயத்துல பொட்டு வைக்கிறதுக்கும், பொட்டு வைக்காததுக்கும் ஒரு அர்த்தம் ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இப்ப எனக்கு பொட்டு வைக்க விருப்பம் இருந்தா நான் வச்சுக்கலாம். அந்த லிபர்ட்டி எனக்கு இருக்கு. பட் நெறைய பெண்களுக்கு பொட்டு வைக்க விருப்பம் இருந்தும் அவங்க கணவர் இறந்துட்டாங்க அப்படின்றதால பொட்டு வைக்காம இருந்து ஐடென்டிஃபை பண்றது. இவங்க சுமங்கலி, இவங்க சுமங்கலி இல்லன்னு. அப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வச்சுட்டு போறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. வெரி ரேண்டம்லி ரொம்ப ரேரா நான் வைப்பேன். ஆனா, எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்குங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னால இத வைக்க முடிஞ்சது கிடையாது. ஸோ அது வந்து சேம் அப்ளைஸ் டூ கழுத்துல போடுறதா இருக்கலாம் இந்த மாதிரி. இன்னொன்னு பெண் குழந்தை பொறந்தாலே கழுத்துல, காதுல, மூக்குல, வயித்துலன்னு எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு மாட்டி விட்டு,
அழகா இருக்குடிம்மா அப்படின்னு சொல்றது வந்து என்ன அது? குழந்தை பொறந்தாலே அழகுதாங்க. அது பையனோ, பொண்ணோ, இல்ல நான் பைனரியோ, என்ன ஜெண்டரோ அவங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஜெண்டர், எனி கலர், தே ஜஸ்ட் லுக் பியூட்டிஃபுல். அண்ட் அத அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு தாட் ப்ராசஸ வந்து நம்ம தான் தூக்கி எறியணும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால. அவள் முற்றிலும் வேறுபட்டவள். ஆமா. மாறுபட்டவள். அடுத்தது சிதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க. ஸ்மார்ட் கேர்ள் யூ ஆர். பட் தேர் இஸ் அ மீனிங் இன் ஆர் ரிச்சுவல்ஸ். ஸோ கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் ஆல்சோ. அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. அதுக்கு நான் பதில் அது சொல்லிடுறேன். ஒரு கமெண்ட் ஏதோ சொல்லி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ரெஸ்பெக்ட் நான் பண்றேன். அத நான் ஃபாலோ தான் பண்ணல. இப்ப நீங்க லெட்ஸ் சே இப்ப நீங்க வந்து இப்ப கட்சிகள் இருக்கு. நீங்க டிஎம்கே ஓட்டு பண்றீங்க. நீங்க ஏடிஎம்கேக்கு பண்றீங்க. டிவிகே பண்றீங்க. பிஜேபிக்கு பண்றீங்க. யாருக்கு வேணாலும் பண்ணுங்க. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் சாய்ஸ். பட் ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ யூ. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். யூ வில் ஹேவ் டு ரெஸ்பெக்ட் மை சாய்ஸ் ஆஃப் நாட் ஃபாலோயிங் இட். ஓகே. அண்ட் காலங்காலமா நிறைய விஷயங்கள் வந்து கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தக்கூடிய அந்த ஒரு பெர்மிஷன் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பெண்களுக்கு இன்னுமே கொடுக்கப்படல. ஒரு ஸ்கூலுக்கு போறோம். டீச்சர்ஸ் தான் வாத்தியார் மேல் வந்துட்டு என்ன வேட்டி சட்டையை போட்டு வராங்க. கம்ஃபர்ட்டுக்காக என்ன போட்டு வராங்க? பேண்ட் சட்டை போட்டு வராங்க. ஏன் ஆனா வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து சுடிதார் போடக்கூடாது அந்த அந்த ஒரு ஒரு இதே கிடையாது. எஜுகேஷன் சிஸ்டம்ல நம்ம குழந்தைங்களுக்கு இண்டிபெண்டன்ஸே கத்துக் கொடுக்கல. நீ யாரு சொல்றத ஃபாலோ பண்ணணும்னு தான் கத்துக் கொடுக்குறோம். அப்புறம் முன்னேறல. எதுக்கு மத்தவங்க சொல்றத கேட்குற? உன்னோட சுய புத்திக்கு என்ன ஆச்சுன்னா, சுய புத்தி வச்சிருந்தா நீ அதுலேருந்து தள்ளி போற. நீ மதிக்க மாட்டேங்கன்னு சொல்லிடுற. அப்ப ஆண்கள் யாரும் மதிக்கிறது இல்லையா கலாச்சாரத்தை? ஏன் வேட்டி சட்டை போட மாட்டேங்கிறீங்க? என்ன அது வம்பா போச்சு? என்ன இது? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஏன்னா இதுக்கு ஸ்கூல்ல வந்து இத அவங்க வலியுறுத்துறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நெறைய டீச்சர்ஸ் இடுப்பு தெரிறது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா சுடிதார் போட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. பட் குடுக்க மாட்டோம். இது கலாச்சாரம் இல்லையா? அப்படின்னு வச்சிருக்கிறதுல வந்து ஐ டோன்ட் லைக் இட். ஓகே. பட் அந்த ஒரு ஆப்ஷன் குடுத்து இஃப் தேர் ஆர் டீச்சர்ஸ் ஹூ வாண்ட் டு வேர் சாரி லெட் தெம் வேர் இட். ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் ஐ வில் நாட் ஃபோர்ஸ் ஃபீட் இட். அதுதான் நான் வந்து இங்க சொல்றேன். ரெஸ்பெக்ட் இருக்கான்னு கேட்டா எனக்கு மதிப்பு இருக்கு. ரிச்சுவல்ஸ் மேல மதிப்பு இருக்கான்னா மதிப்பு இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் அதுக்குள்ள வருதுல்ல. அது எனக்கு மதிப்பு இல்ல. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ரிலிஜன் அதுல இருக்கிற நிறைய ரிச்சுவல்ஸ் இட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்லி ஃபார் விமன். என்ன ஒதுக்கக்கூடிய ஒரு ரிலிஜனையும் ஒரு ஒரு ரிச்சுவலையும் நான் மதிக்கணும்னு நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்க வேணா பண்ணுங்க. அது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா? யூ டூ இட். எனக்கு அது ஃபேவரபிளா இல்லைங்க. எங்க அம்மாவோ இல்ல எங்க பாட்டியோ வந்து அவங்க கணவர் இழந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இல்ல. எங்க அம்மாவையும் பாட்டியும் ஒதுக்குற இடத்துல நான் பல்ல கட்டிட்டு வந்து நிக்கணும்னு எதிர்பார்க்கறதுங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. ஐ எம் நாட் ரெடி ஃபார் இட். நீங்க வேணா ஹாப்பியா இருக்கலாம். யூ டூ இட். ஐ எம் நாட். நீங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த கமெண்ட்டுக்கு. ஒரு பெண்ணை ஒடுக்கும் ஒதுக்கும் எந்த ரிச்சுவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி ராஜா அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஷாலினிராஜ் சிம்பிளா திருவள்ளுவர் மாதிரி ஒரு 2 வரியில முடிச்சிட்டாங்க. ஆர்ஜே ஆனந்தி அப்படிங்கறனால ஒரு 2 பேஜுக்கு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். கவிப்பிரியா அடுத்த கமெண்ட். எந்த ஸ்கூல்ல உங்க அம்மா வேலை பார்த்தாங்க ஆனந்தி மேடம்? நானும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தான். அதான் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற எண்ணத்தில் கேட்கிறேனா? கோயம்புத்தூர்லங்க யுனைடெட் ஹேண்டிகேப்ட் ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துறது மாற்றுத்திறனாளிகள்னு வந்துச்சு. ஐ திங்க் இப்போ அந்த ஸ்கூல் பேர் என்னவா இருக்கு? இல்ல அந்த ட்ரஸ்ட் என்னாச்சு? அது எப்படி மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அவங்க வந்து யுனைடெட் ஹேண்டிகேப்ட் ஸ்கூல் சம்திங் ஏதோ அந்த பேர்ல தான் அவங்க ஸ்கூல் இருந்தது. அது ரொம்ப தள்ளி வேற இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் எங்க அக்காவும் ஒரு தடவ பஸ்ல ஏறிட்டு எங்களுக்கு அப்பல்லாம் வந்து ரொம்ப சின்ன பொண்ணுங்க அப்போ. எங்க அக்கா அப்ப 10th கூட இல்ல. ஐ திங்க் ஷி வாஸ் நாட் ஈவன் இன் 8th ஸ்டாண்டர்ட். அத்த விட ரொம்ப சின்ன வயசுல. எங்க வீட்ல வந்து என்னையும் அக்காவையும் நம்பி நீயே பஸ் புடிச்சு போ அப்படின்ட்டாங்க. நாங்க 2 பேரும் காந்திபுரம் வரைக்கும் போய் காந்திபுரத்துல போய் பஸ் மாறணும். அது எந்த பஸ் போகும்னு கேட்டு அந்த பஸ்ல ஏறி உட்காந்துட்டு டிரைவர் பக்கத்துலயே போய் நின்னுட்டேன். ஏன்னா அந்த ஸ்டாப் வந்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கன்னு அங்க போய் நின்னுட்டேன். அவங்க வந்து இறக்கி விட்டோனே அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இறக்கி விட்டாங்க. 2 குட்டீஸ் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அந்த அந்த மெமரி வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த விதத்துல வந்து ஐ அம் ரியலி தேங்க்ஃபுல் டு மை ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் தனியா போன பஸ் டிக்கெட்லாம் நான் இன்னும் வச்சிருக்கேன் பத்திரமா. என்னுடைய டைரியில ஒட்டி வச்சிருப்பேன். அப்போ ஐ வாஸ் வெரி யங். அது வந்து எனக்கு அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பஸ்ல ஃபுல்லா நான் இப்படி இருந்தேன். பயத்துல இல்ல. ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா நானே டிக்கெட் வாங்கி, நானே கண்டக்டர் கிட்ட எங்க போகணும்னு சொல்லி, நானே அங்க ஏறி நானே இறங்குனேன். அது வந்து எனக்கு அது ஒரு செம்மையான மீனா எஸ்டேட் போயிருந்தப்போ. எனக்கு அது ஒரு பயங்கரமான மெமரி. யாஹ்! நானும் வந்து என்னோட கராத்தே மாஸ்டர் காசு வாங்கி சொல்லிக் குடுக்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு 2 ஊர் தள்ளி தனியாவே போனேன். சுத்தியும் வாய்க்காமேடா இருந்தது. எங்க அம்மா விட்டாங்க. இது பொழச்சுக்கு அப்படின்ட்டு. அப்ப நமக்கு இருந்த ஃப்ரீடம் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு இல்ல ஆக்சுவலி. சிவாய நமக நினைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க. ஆட்டிடியூட் ஆஃப் நாட்
சாரி எனக்கு இங்கிலீஷ்ல நிறைய இருக்குது. Okay. Shivaya Namaha. Attitude of not adhering to rules and feeling free is not healthy for the society. Can a policeman or army person say that or enjoy that luxury? If they do that, you will not be able to enjoy this luxury of standing here, wasting time, talking about the luxury of wasting time. We should learn to respect the value of adhering to rules wherever necessary. The attitude of wearing a nightie and going to college is so irresponsible. Men or women, everyone has to follow rules so that society does not become a chaos. எதுக்கு அதை இந்த சாமி பேரை வச்சு He made those rules is the question. அண்ட் அந்த ரூல்ஸ் யாருக்கு ஃபேவரபிளாக இருக்குது அப்படிங்கிறது 2வது கொஷின். நீங்கள் சொல்கிற அந்த ஆர்மி ஆகட்டும் இல்லை போலீஸ் இட்ஸ் அ ஜாப். அந்த ஜாபுக்குன்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஐம் நாட் கோயிங் டு சே என்னோட டீச்சராக போடுங்க, ஆனால் டீச் பண்ணுறதுக்கு எனக்கு மூட் இல்லாமல் நான் போய் உட்காந்துப்பேன். தட் இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். தட்ஸ் நாட் வாட் ஐம் சேயிங். உங்களுக்கு அது இவ்வளோ பேச தெரிஞ்ச உங்களுக்கு இது புரியாமல் இல்லை. யூ ஜஸ்ட் வாண்ட் டு பி பிளைண்ட் ஃபோல்டட். யூ டோன்ட் வாண்ட் டு see ஒருத்தங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ரூல் அவங்களுக்கு எதிராக போடுது. இப்போ லட்சம் நாளைக்கே ஒரு ரூல் போடுறாங்க கவர்மெண்ட்டு. 9 to 6 ஜாப் போடுறவங்களுக்கு இப்போ 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 20,000 தாங்க சம்பளம், அதுலேயே அவங்க வாழட்டும், இதுதான் இந்தியாவுக்கு நல்லதுன்னு ரூல் போடுறாங்க. அந்த ரூல் உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதுக்கு எதிர்த்து பேச வேண்டியது உங்களோட கடமை தான். அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த அவங்க போடுற ரூல்ஸ் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கா அதை யோசிச்சு பண்ணுறாங்க. முக்கால்வாசி நேரங்களில் முடிவெடுக்கிற இடங்கள்ல ரெப்ரசன்டேஷனுக்கான பெண்களே இல்லை. ஆனால் பெண்களுக்கான முடிவு பெண்களே இல்லாத அறைகளில் எடுக்கப்படுது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ரூல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸே இல்லாத அறைகளில் எடுக்கப்படுது. குழந்தைங்களுக்கான ரூல்ஸ் ஆப்வியஸ்லி குழந்தைங்க இல்லாத இடத்துல தான் எடுக்கப்படுது. இப்படி மிருகத்துக்கான ரூல்ஸு கூட மிருகங்கள் இல்லாத இடத்துல தாங்க எடுக்கப்படுது. அப்போது அது அங்கே சரியா இருக்கா இல்லையான்னு அதை கொஷின் பண்ண வேண்டியது ஒவ்வொரு தனிநபருடைய வேலை தான் அது. இட் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். யூ ஆர் டெல்லிங் மீ தட் ஐ எம் வேஸ்டிங் டைம் பை டாக்கிங் அபவுட் திஸ். You know how many women are wasting this time by thinking about this at later stage of life and then sulking and then they are not doing anything with their life. They are not happy. And that kills. எத்தனை எனக்கு உங்ககிட்ட இருந்து போய் ஆனந்தை சூப்பராக சொல்கிறீங்க, எனக்கு வேணவே வேணாம். I have so many women coming and telling me, thank you Ananthi, you spoke my mind. And I think that is the best compliment. ஏன்னா I know நிறைய பேர் இதை பற்றி பேசாமல் இருந்ததுனால how I was beating myself up. நானே நினச்சிருக்கேன் ஏன் இப்படி 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 இப்படின்னு நான் ஏன் அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை ஒரு லேயர்ஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி என்னை போட்டு அவ்வளோ நான் பீட் பண்ணியிருக்கேன். சம்பேர் நான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சோம். அத்தனை பேர் வந்து அதை பேசும்போது இட் ஃபீல்ஸ் அவ்வளோ ரெஃப்ரெஷிங். அண்ட் ஐ திங்க் அதுதான் எனக்கு முக்கியம். காமசூத்ரா புக்கை பற்றி நான் எடுத்து பேசும்போதோ இல்லை வந்து டாய்லெட் சீட் புக்கை பற்றி நான் வந்து பேசும்போதோ எப்படி வந்து ஒரு பெட்டில் பொண்ணுக்கு சம உரிமை இருக்கணும், அந்த மாதிரி விமன் ஹாப்பியாக இல்லாத போது எப்படியெல்லாம் அவங்க ஃபேக் பண்ணுறாங்க ஒரு 6 months சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நான் பேசும்போது எனக்கு இன்னொருத்தங்க ஆண் வந்து சொல்லணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கலங்க. ஆனால் ஒரு 50 வயசை கடந்து ஒரு பெண்மணி வந்து இந்த புக் எனக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி கிடைச்சிருந்தா, 20 வருஷம் முன்னாடி உங்கள் வீடியோ நான் பார்த்துருந்தா, உங்களை மாதிரி ஒருத்தங்க பேசியிருந்தா, என் வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொல்லும்போது தட் இஸ் வேர் ஐ ஃபீல் ஐ எம் டூயிங் அ இட் ஷாப். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேஸ்ட் ஆஃப் டைம். ஐ எம் டெல்லிங் யூ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் வாட்சிங் மை வீடியோஸ். டூ சம் பெட்டர் ஜாப். டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் கமெண்டிங் ஆன் திஸ். வாட் ஆர் ஈவன் டூயிங்? அதை பண்ணாதீங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு கன்றாவியான ரூல் போடுவாங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. சி கவர்மெண்ட் ரூல் போடுறது ஒரு சொசைட்டியை எல்லாரும் நம்ம ரூல் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஐ எம் சம்மன் ஒரு ரவுண்டாக நான் இருந்ததுன்னா இந்த பக்கம் யாருமே இருந்தாலும் இந்த ரவுண்டாக நான் சுற்றி தான் போவேன். அந்த மாதிரி நான் ரூல்ஸை இது பண்ணுவேன். ஏன்னா அது இட் இஸ் ஃபார் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. அதில் நான் இப்படி போகிறது பதிலாக இப்படி சுற்றி போகிற ஒரு ஃபியூ மினிட்ஸ்னால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படுறதில்ல. அது பிரேக் பண்ணி போடுற அத்தனை பேர் நான் பார்க்குறேன். நான் என்றைக்குமே அது பிரேக் பண்ணது இல்லை. அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். ஏன்னா தட் இஸ் த வேல்யூ தட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி. அண்ட் நான் போகிற ரோட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, குழந்தைங்க வருவாங்க, அவங்க இதை கற்றுக்கணும். அவங்க நான் ரூல் பிரேக் பண்ணுறதை பார்த்து பிரேக் பண்ணிடக்கூடாதுங்கிற கான்ஷியஸோடு இருக்கிற அறிவு எனக்கு இருக்குது. பட் அதே சமயம் இந்த மாதிரி ஒரு நார்மலான விஷயத்தில் பெண்களுக்காக மட்டும் தப்பான ரூல்ஸ் இருக்கும்போது, பெண்களுக்காக மட்டும் ஒரு 10-15 லேயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது அதை பிரேக் பண்ணுறதுக்கான அந்த தைரியமும் எனக்கு இருக்குது. இதையும் மற்றவங்க பார்க்கணும், இதையும் குழந்தைங்க பார்க்கணும் தான் நான் நம்புகிறேன். ஸோ அது ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் அண்ட் திஸ் ஹேஸ் டு சேஞ்ச். அண்ட் அந்த சேஞ்சுக்காக தான் ஐ எம் ஒர்க்கிங். இஃப் யூ ஆர் நாட் சேஞ்சிங் இட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ப்ரோ, இட்ஸ் நாட் மை. குட். நம சிவாய. போங்க. அடுத்தது கொந்தளிச்சிட்டா. ஆனால் கரெக்டாக தான் கொந்தளிச்சிருக்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம சிவாய வேறு அந்த பேரை சொல்லாரு. என்னோட நெட்ரிக்கனை திறந்துட்டீங்க. நெட்ரிக்கன் திறப்பிடும் குற்றம் குற்றமேன்னு சொன்னாங்க. யோ என்னையா வேற வச்சிருக்கீங்க? அது வந்து கடவுளுக்கே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம தமிழர்களோட கலாச்சாரத்தில் அது இருக்குங்க. கடவுளே தப்பு பண்ணாலும் கேட்கக்கூடிய ஆட்களாக தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. அரசரே தப்பு பண்ணாலும் சக மனிதன் ஒரு சாமானிய மனிதன் போய் அதை கேட்கணுங்கிறது தாங்க நம்ம புராணங்கள் இருக்கு. எதையுமே கேட்காத கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு சாதகமா இருக்க ரூல்ஸை ஃபாலோ. ஆமா அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா அப்படி இருக்கிறதுங்கிறது மனுஷனா பிறந்ததுக்கே
ஒரு யூஸ் இல்லாத ஒண்ணுன்னு தான் நான் பிலீவ் பண்றேன். இஃப் யூ ஆர் நாட் ஈவன் அவேர் ஆஃப் அண்ட் யூ நாட் ஈவன் ஹேவ் தி கட்ஸ் டு ஆக்சுவலி நாட் ஈவன் கொஸ்டின் தி கவர்மெண்ட். கொஸ்டின் யுவர்செல்ஃப் வெதர் யூ ஆர் ஹேப்பி வித் வாட் வாஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. வெதர் யூ பீயிங் யுவர்செல்ஃப். அதுவே பண்ணாம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னு கேட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணுங்க உங்க லைஃப். நானும் அதை பண்ணணும்னு நினைக்காதீங்க. தட்ஸ் வெரி பேட். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் சாய்ஸ் டு பி டம். ஐ எம் நாட். அது இன்னும் முடியலையாட்டு கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது, கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமா. இது எப்படியோ முடிஞ்சு போச்சு இன்னைக்கு சாட்டர்டே. ஜாலி. அடுத்த வாரம் அடுத்த சாட்டர்டேல மீட் பண்ணலாங்க. அவங்க வேற ஒவ்வொரு சாட்டர்டேலையும் அழிச்சிட்டே வர போறாங்க பிரியங்கா. டபக்குன்னு ஒரு நாள் பார்த்தா இந்த இடத்துல இப்படி உட்காந்துருப்பாங்க. எப்படியோங்க முடிஞ்சு போச்சு இந்த சாட்டர்டே. உங்களுக்கு பல நெட்ரிக்கன் ஓப்பனா இருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த சாட்டர்டே டக்குனு பார்த்தா எடிட்டிங் வச்சிருப்பாரு டக்குன்னு. வச்சிருங்க இந்த வாட்டி. ஆமா. So thank you so much for watching the chat today. ஆமா. Yes, we will be back the next week because அவனோட all dates இங்க தான் இருக்கு. அவன் இங்க தான் இருக்காங்க. புடிச்சு வச்சுட்டா. பாய்ங்கோ உடம்பு பார்த்துக்கோங்க. வெயில் இந்த மாதிரி கருப்பு சட்டை போடுங்க. அப்பப்போ கன்றவையான மனசு வச்சுட்டு இருக்கிறவங்க கமெண்ட் போடுங்க.